கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த 1 வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 6ஆம் இடமான குரு பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கார், பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்தில். அப்போ உங்கள் ராசிநாதன் வச்சு மாத பலன்கள் நிர்ணயிக்க முடியாது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் நிர்ணயித்து தான் பலன் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது 2.25 நாட்களுக்கு ஒரு முறையானது கிரக பயிற்சி அடைஞ்சிட்ருப்பார். அப்போ அதன் அடிப்படையில் முழுமையாக சொல்ல முடியாது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானை மையப்படுத்தி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் பலன்கள் நிர்ணயிக்கணுன்றவிதிங்க. ஏன்னா இந்த நேர காலங்களில் சனியின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த மாதம் முழுக்கவே சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாதமாக தெரியுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமச்சனி நடந்துருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க. அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பாராட்டு, இதனால் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிகள். ஆனால் இதுக்கு விதிவிலக்குகள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். இது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லணும். எவ்வளோ நாள் வரணும் சார் இந்த சனி பகவான் வக்ரம் பெறாருன்னா வருகின்ற 2024 நவம்பர் 15 வரலாம். அப்போ குறிப்பாக சொல்ல போனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டமச்சனியான எந்த விதத்திலையும் பாதிப்புகள் இல்லை. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். வக்ரம் பெறுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் 2 சனி பிரதோஷங்கள் வர இருக்குது, ஒரு விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ எல்லாமே சனி பகவானுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த மாதமும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கட்டு தடையின்றி செய்து கொள்ளுங்கள். அது நவம்பர் 15ஆம் தேதி காலகட்டம் வரை நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனைவாசல் வாங்குவது, வீடு மனைவாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களானது உருவெடுக்கின்றவிதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் 1ஆம் தேதி என்றே சனி பிரதோஷமானது வர இருக்குது. இந்த சனி பிரதோஷம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதோஷம்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு தொடர்ச்சியாக உங்களோட
12 வருட காலகட்டத்துக்கு தொடர்ச்சியாக பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்த அமைப்பானது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த 2 பிரதோஷத்தை நீங்கள் வழிபாடு செய்தது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றவிங்க. அதனால் ஆவணி 1 ஆவணி 15 2 சனி பிரதோஷம் வர இருக்குது. அந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை கொடுத்துட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருந்துருவீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலங்களில் யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. கடகராசி அன்பர்கள்லாம் திருமணம் பண்ணுறது, குழந்தை பேர் பெற்றெடுக்கிறது, தொழில் தொடங்குறது, உத்தியோகம் பார்க்குறது, எல்லா விதமான சுப நிகழ்வுகளும் வருகின்ற நவம்பர் 15க்குள்ளார செய்து முடிச்சிங்க. ஆனால் நவம்பர் 15க்கு பிறகு சனி பகவான் வகர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் உருவாகும். அப்போ இந்த நேர காலங்களில் நீங்கள் யார் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்களோ இல்லையோ, கடகராசி என்பவர்கள் கம்பல்சரி உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தருன்றீங்க. ஏன்னா நவம்பர் மாதத்துக்கு பிறகு அஷ்டமச்சனி தொடங்கும் இல்லைங்களா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை போயிட்டு நான் இதை மாதிரி தொழில் செய்ய போகிறேன், உத்தியோகம் பார்க்க போகிறேன், இந்த காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் அந்த காரியமானது பன்மடங்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்குது. இந்த கடகராசி என்பவர்கள் இந்த நவம்பர் 15 வரலுமே உங்களுக்கான ஒரு உத்தமமான காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும், திருமணம் பண்ணாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தை முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக திருமண யோகங்கள் கூடி வரும். குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார் அப்படின்னாக்கா குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குழந்தை பேரும் உருவாயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக தொழில் தடையாகிட்டு இருக்கு சார், எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினைக்கிற சார், வாய்ப்புகள் தள்ளி போகுதுனாக்கா இந்த நேர காலத்தில் முயற்சி எடுத்தால் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இங்கே ஏதாவது சொந்த தொழிலுக்காக காத்திருக்கேன் சார், அல்லது அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேனாக்கா அதுக்காக முயற்சி எடுத்து இந்த நேரத்தில் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வருன்றீங்க. ஆனால் அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பணங்காசுகள் கட்டி வேலை வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுத்திடும். உங்களோட உழைப்பின் மூலியமாக தான் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்பெற முடியுமா தவிர உழைப்புக்கு மீறி லஞ்சங்கள் இதெல்லாம் கொடுத்துலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களோட உழைப்பை நம்பினீங்கனாக்கா இந்த நேர காலகட்டங்கள் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.